நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம டிஎன்பிசி பொது தமிழ் சுரேஷ் ஐஎஸ் எக்கனாமிக்கில் ஒரு சில மிஸ்டேக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். பேஜ் நம்பர் 278 இன்னா 40. இதோட என்ன மிஸ்டேக் பார்த்தீங்கன்னா, ஒரு ஆசிரியர் சங்ககால கபிலர்னு இதில் பிரிண்ட் ஆயிருக்கு. ஆக்சுவலாக இது தப்பு. அது அப்படின்னா 5 வகையான கபிலர் இருக்காங்க. பாரி மன்னனை பாடி சங்ககால கபிலர் வேறு, இன்னா 40 பாடி கபிலர் வேறு, 11ஆம் திருமுறையில் கூறப்படும் கபில தேவநாயகர் வேறு, பன்னீர் பாட்டியில் கூறப்படும் பாடிய கபிலர் வேறு, அகப்பா பாடிய கபிலர் வேறு. ஸோ இவங்க என்ன பார்த்தீங்கன்னா சங்ககால கபிலர் இதில் பிரிண்ட் ஆயிருக்கு. தப்பு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சங்கம் மருவிய கால கபிலர் தான் சரியான ஆன்சர். பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, சங்ககால கபிலர் பார்த்தீங்கன்னா கல் உண்ணலையும் ஊன் சோறையும் ஏற்று சங்ககால புலவர் பாடியுள்ளார். அவர் வந்து ஆதரித்துள்ளார். ஆனால் இன்னா 40 பாடிய கபிலர் பார்த்தீங்கன்னா அவர் வந்து கல் உண்ணலையும் ஊன் உண்ணலையும் மறுத்துள்ளார். ஸோ இதுக்கான சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா சங்கம் மருவிய காலர்னு மாற்றிக்கணும். இன்னொரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, இதோடைய முதல் பாடல் பந்தத்தை பற்றி, இன்னானுடைய முதல் பாடல் பந்தத்தை பற்றியது. 40வது பாடல் பார்த்தீங்கன்னா அடக்கத்தை பற்றியது. விஷயத்தை தெரிஞ்சுங்க. அடுத்து நான் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஔவையார் பாடல்கள். பேஜ் நம்பர் 280. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து கொன்றை வேந்தன் மூதுரை கீழே பார்த்தீங்கன்னா திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து மூதுரையில் கீழே வராது. இதுக்கான சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா கொன்றை வேந்தன். கொன்றை வேந்தன்லாம் அது கவர் ஆகும். தாயிற் சிறந்ததொரு கோயில் மில்லை, தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை. அடுத்து வந்து திரைகளோடு திரவியம் தேடு அப்படிங்கிற வரும். இது கொன்றை வேந்தன், மூதுரை கீழே வராது. இந்த திரைக்கடல் ஓடு திரவியம் தேடு புக்கில் வந்து இந்த வரி மென்ஷன் ஆயிருக்கு. ஸோ இது கொடுத்து கேட்கும்போது நம்ம மூதுரையும் தப்பு போட்டோம், தப்பாயிடும். மூதுரை கீழே இந்த வரி வராது. திரைக்கடல் ஓடு திரவியம் தேடு பிலாங்ஸ் டு கொன்றை வேந்தன். இதை நீங்கள் மாற்றிங்க. பாக்கி எல்லாமே வந்து சரியாக தான் இருக்கிறது. அடுத்து நீங்கள் இந்த இமேஜில் பார்க்குற ரஞ்சித் ஸ்டடி சர்க்கிள் அப்படிங்கிற யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா பிக்கஸ்ட் மிஸ்டேக்னு போட்டிருந்தாங்க. அவர் என்ன போட்டிருந்தாரு பார்த்தீங்கன்னா, இந்த கண்ணதாசன் கீழ்கிற ஊர் வந்து சிவகங்கை மாவட்டம் சிறுவல்பட்டி, இதில் வந்து இதாக மென்ஷன் இருக்குது. இதோட அடுத்த பேஜில் பார்த்தீங்கன்னா அது அப்படியே உல்டாவாக மென்ஷன் ஆயிருக்கு. கவிஞர் கண்ணதாசன் பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டம் சிறுவல்பட்டியில் வந்து பிறந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா பிக்கஸ்ட் மிஸ்டேக்கு, இப்படி தப்பு பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு யூடியூப் சேனலில் போட்டிருக்காரு. 16,000 சப்ஸ்கிரைபர் வச்சிருக்காரு. இது 1500 மனப்பொருள் பார்த்துருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்து அவங்க ரொம்ப வந்து குழம்புறாங்க. இது அவர் வந்து புரிதல் இல்லாமல் இந்த வீடியோ போட்டிருக்காரு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கவிஞர் கண்ணதாசன் அவர் பிறந்த தேதி பார்த்தீங்கன்னா அந்த 24/6/1927 அன்று பார்த்தீங்கன்னா சிறுவல்பட்டியானது ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்தது தான். இது வந்து இருந்துச்சு. இது வந்து 100% வந்து சரியான ஆன்சர் தான். இது வந்து இதில் எந்தவித மிஸ்டேக்கும் கிடையாது. மாணவர்கள் வந்து குழம்ப வேண்டாம். கண்ணதாசன் வந்து இப்போ அந்த சிறுவல்பட்டியான எங்கே இருக்குன்னா சிவகங்கை மாவட்டத்தில் இருக்குது. சிவகங்கை மாவட்டம் உருவாக்கப்பட்ட ஆண்டே பார்த்தீங்கன்னா 1990க்கு பிறகு தான் சிவகங்கை மாவட்டம் உருவாக்கப்படுது. பிறகு எப்படி 1927 பிறந்தப்ப சிவகங்கை மாவட்டத்தில் இருந்திருக்கும்? இது முற்றிலுமான தவறான செய்தி. இன்றைய சிவகங்கை மாவட்டம் அன்றைய ராமநாதபுரம் மாவட்டம். ஆக்சுவலாக புக்லேயும் அதான் கொடுத்துருக்காங்க. அவரு கூட பார்த்தீங்கன்னா கூட அந்த புக்கில் இருக்கிறாங்க. அது பார்த்தீங்கன்னா இந்த கண்ணதாசனை பார்த்தீங்கன்னா அவருடைய ப்ரீவியஸ் கொஸ்டின் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவருடைய புனைப்பெயர், அவருடைய அரசவை கவிஞர், அவருடைய படைப்புகள் ப்ளஸ் அவருடைய முக்கியமான வரிகள் இது சார்ந்து தான் வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின் நிறைய கேட்டிருக்காங்க. இந்த வரிகள், அவருடைய பாடல் வரிகள், அவருடைய தனிப்பட்ட அந்த கவிதை வரிகள் தான் வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின் அதிகமாக கேட்டிருக்காங்க. அவருடைய வந்து பிறந்த டிஸ்ட்ரிக்டோ எந்த ஊரோ அது வந்து ப்ரீவியஸ் கொஸ்டினில் கேட்கல. இது ஒரு முக்கியமான பாயிண்ட். ஸோ வந்து நம்ம ஒரு கவிஞரை படிக்கும் பொழுது அவருடைய வந்து அப்போ பிறந்த மாவட்டம் வேறையாக இருக்கலாம், இப்போ இருக்க மாவட்டம் வேறையாக இருக்கலாம். அதை நம்ம புரிஞ்சு படிச்சுக்கணும். சில பேர் இப்படி வந்து போட்டு குழப்பி விடுறாங்க மாணவர்களை. இப்போ ராமநாதபுரம் மாவட்டம் அப்போ பிறந்த பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டம் சிறுவல்பட்டி தான். இது வந்து 100க்கு 100 உண்மையான சரி. ஸோ இந்த புக் ப்ரூஃப் தான் அவரே காட்டுறாரு. முத்தையா என இயற்பெயர் கொண்ட கண்ணதாசன் இன்றைய சிவகங்கை மாவட்டம் புக்கிலே கொடுத்துருக்காங்க. இதைத்தான் அவரும் இந்த அவருடைய வீடியோவில் காட்டுறாரு. அதுலேயே தெளிவாக இன்றைய சிவகங்கை மாவட்டம் கொடுத்துருக்கு. அப்போ இன்றைய சிவகங்கை மாவட்டம்னா அப்போ என்ன வரும்? அன்றைய ராமநாதபுரம் மாவட்டம். இதை கூட படிக்காமல் அந்த வீடியோ போட்டு மாணவர்கள் வந்து மனம் கலங்குறாங்க. பாருங்க, கண்ணதாசன் கூட கலங்காதிரி மனமேன்னு பாடல் எழுதியிருக்காரு. இது போல் சில வீடியோ போதும் மாணவர்கள் மனம் ரொம்ப வந்து கலங்கி போகிறாங்க. ஸோ இது நீங்கள் குழம்ப வேண்டாம். நன்றி.